ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல மொறுன்னு சுவையான மிமிக்ரி சிக்கன், அதாவது சைவ சிக்கன் 65 எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். இந்த ரெசிபி பார்த்தோன்னா நம்ம டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லை பலவிதமான வெரைட்டி ரைஸு அல்லது மீல்ஸுக்கு சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாங்க. நல்லா குட்டி குட்டியான மீல் மேக்கர் 1/2 கப் போல் எடுத்துக்கலாங்க. மீல் மேக்கர் முழுகிற அளவுக்கு நல்லா சுட சுட தண்ணியை சேர்த்துக்கலாம். கவர் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி விட்டு மீல் மேக்கரை நல்லா பிழிந்து எடுத்து ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி விட்டுக்கலாங்க. எல்லாம் மாற்றி விட்டதுக்கு அப்புறம் இது கூட சில மசாலாஸை சேர்த்துக்கலாங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1/4 எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெயை விட்டு நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கலாங்க. இது நல்லா மேரினேட் ஆகிறதுக்கு 10-15 நிமிஷம் போல ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் கடாயில் எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். எண்ணெய் காஞ்சி வந்ததுக்கு அப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி எடுத்துருக்கிற இந்த மீல் மேக்கரை ஒன்றா சேர்த்து விட்டுக்கலாம். உடனே கரண்டியை விட்டுடாமல் எண்ணெயுடைய சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். மறுபக்கமும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் பிளேட்டுக்கு மாற்றி விட்டுக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணி அது கூட சேர்த்து விட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, மிமிக்ரி சிக்கன், அதாவது சைவ சிக்கன் 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.